தமிழகத்தில் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வந்திருக்கிறது நண்பர்களே. அதை பற்றியான ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்க போகிறது. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பா, இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி ஏதேனும் புதிய அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்குதா? குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கனமழையின் காரணமாக சில மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழை பெய்யுது. பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பில்லாத சூழல்கள் இருக்குதே. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படியாக தொடர்ந்து தகவல்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள்ல கனமழை பொழிகிறது. ஓகேங்களா, 100% பாத்தீங்கன்னா ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா பதிவாகுது. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கூட தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது ஒரு விதமான அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் சில நாட்களாகவே தொடர்ந்து நல்ல மழை பொழிவு அப்படின்றது இருந்துகிட்டு வருது. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சில நாட்களாக நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு பார்த்தீங்கன்னா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த பரவலான மழை பொழிவின் காரணமாகத்தான் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விரைவில் விடுமுறை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனை தவிர்த்து ஆடி மாத திருவிழா மற்ற திருவிழாக்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஓடியும் கொண்டிருக்கிறது. ஸோ இதன் காரணமாகவும் அவ்வப்போது விடுமுறை அறிவிப்பு சில விதமான மாவட்டங்கள்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தமிழகத்தில் ஒரு புறம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு, மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எதனா இருந்துச்சுன்னா நம்முடைய சேனலின் சார்பாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வருமானத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.